அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 வருட புதன் தசை எப்படி இருக்கும். புதன் வந்து எல்லாத்துக்கும் அந்த புதன் தசை வராதுங்க, சரிங்களா? ஏன்னா இயற்கை சுபகிரகம் புதன். அதாவது அவர் நல்லவரோட சேர்ந்தால் நல்லவர், கெட்டவரோட சேர்ந்தால் கெட்டவராக மாறிடுவார். பச்சொந்தி கிரகம் சொல்லுவாங்க புதன். பூமியோட சின்ன பிளானட் புதன். இந்த புதன் தசை வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக வரும். ஏன்னா நீங்கள் சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க. துலாம் ராசினால இது 3 நட்சத்திரம் தான். அது காலச்சக்கரத்துக்கு 7ஆம் ராசி துலாம் ராசி. இது ஒரு நல்ல ஒரு ராசிங்க. பொதுவாக துலாம் ராசி எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, எடை போடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால தான் ராசி சின்னமே தராசு. ஒரு அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஆப்போசிட் பர்சன் மேலே நல்ல ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆண் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண் மேலே ஈர்ப்பு இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக் பர்சன் சொல்லுவாங்க இந்த துலாம் ராசிக்காரங்களை ஜென்ரலாகவே, சரிங்களா? ஏன்னா துலாம் ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது 7ஆம் ராசி. அதாவது காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடங்கிறதுனால கணவன் மனைவியை நல்லா பார்த்துக்கிறது, ஒரு கணவனாக இருந்தால் ஒரு பெண்ணை நல்லா மனைவி நல்லா பார்த்துக்கிறது, ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு கணவன் நல்லா பார்த்துக்கிறது, நல்லா இது பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசமாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க தான். கொஞ்சம் ஏமாளியாக இருப்பாங்க. சில விஷயங்களாக ஃப்ளெக்சிபிளாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. விட்டு கொடுத்து போகிறவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருப்பாங்க. விட்டு கொடுத்து நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி ஏமாந்து போகிறவங்களும் துலாம் ராசிக்காரங்க தான். அடுத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறவங்க, அந்த மனசாட்சிப்படி நடக்கிறவங்கலாம் துலாம் ராசிக்காரங்களாக இருப்பாங்க. இப்போ இந்த ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 நட்சத்திரம், அதாவது சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரம் வரும். சித்திரை நட்சத்திரக்காரங்க ஒரு செவ்வாயோட நட்சத்திரம், சுவாதிங்கிறது ராகுவோட நட்சத்திரம், விசாகங்கிறது குருவோட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் நிச்சயமாக புதன் தசையை நீங்கள் சந்திச்சே தீரணும். புதன் எப்போ தசை நடத்தும்? சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே செவ்வாய் தசை உங்களுக்கு முடிஞ்சு உங்களுக்கு 2வதாக உங்களுக்கு ராகு தசை நடக்கும், 3வதாக உங்களுக்கு குரு தசை நடக்கும், 4வதாக சனி தசை நடக்கும், 5வதாக உங்களுக்கு புதன் தசை நீங்கள் சந்திச்சே தீருவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை, 2வதாக குரு தசை, 3வதாக சனி தசை, 4வதாக புதன் தசை. இதெல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய தசைகள் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் போதே உங்களுக்கு குரு தசை, 2வதாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி தசை நடக்கும், 3வதாக உங்களுக்கு புதன் தசை வந்துடும். உங்களுக்கு சீக்கிரமாக புதன் தசை வந்துடும். அப்போ இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் கண்டிப்பாக இந்த புதன் தசை நடந்தே தீரும், சரிங்களா? புதன்கிறது ஒரு புத்திக்குண்டான கிரகம், அறிவுக்குண்டான கிரகம். ஒருத்தர் வந்து நல்லா புத்தி யூஸ் பண்ணுறாங்க, நல்லா நாலேஜ் யூஸ் பண்ணுறாங்க, பேசி சம்பாதிக்கிறாங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்காங்க, ஏஜென்சி எடுத்து ட்ரேடிங்கு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டெல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். புதன் நல்லா இல்லாமல் கெட்டு போனவங்களுக்கு பார்த்திங்க ஷேர் மார்க்கெட் பண்ண முடியாது, ட்ரேடிங் பண்ண முடியாது, பேசி பழைக்க முடியாது, மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. இந்த எம்எல்எம் பண்ணுறவங்க அதெல்லாம் பார்த்திங்களா, அந்த டெக்னிக்கல் மைண்ட் யூஸ் பண்ணுவாங்க. முதலீடு இல்லாமல், பெரிய அளவுக்கு முதலீடு இல்லாமல் சின்னதாக முதலீடு போட்டு பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவங்க எல்லாமே அந்த புதன் நல்லா இருக்கவங்க மட்டும்தான். இருக்கிறதுல சின்ன கிரகம், பூமியோட சின்ன கிரகம் புதன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா புதனை சாதாரணமாக எடை போட்டுற முடியாது. சின்ன கிரகம் தான், ஆனால் பெரிய பெரிய வேலை பண்ணும், புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. இந்த புதன் நல்லா இருக்கவங்க பாருங்கள், பயங்கர நாலேஜாக பயங்கர டெக்னிக்கல் மைண்ட் இருக்கவங்களாக இருப்பாங்க. நிறைய துலாம் ராசிக்காரங்க பாருங்கள் எடை போடுறவங்களாக இருப்பாங்க. ஒரு மனுஷனை பார்த்தாலே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லவங்க யார் கெட்டவங்க பார்த்தாலே கணிச்சிருவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கூடவும் உங்களுக்கு புதன் தசையும் வந்தவங்களாம் பாருங்கள், புதன் தசை வரவங்களாம் பாருங்கள் நிறைய பேர் ஐடி ஃபீல்டில் ஷைன் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. இல்லைன்னா ஐடி ஃபீல்டுலேருந்து வெளியே வந்து வியாபாரம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி சொந்த காலில் நிற்கிறவங்களாம் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த துலாம் ராசிக்காரங்க இருப்பாங்க, அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா புதன்கிறது புத்திக்குண்டான கிரகம், அறிவுக்குண்டான கிரகம், ஒரு தைரியத்துக்குண்டான தன்னம்பிக்கை, தைரியத்துக்குண்டான அமைப்பு, இது எல்லாமே இது புதன் தான். அப்படியே ஃப்ளோவாக பேசுவாங்க, அப்படி டெக்னிக்கல் மைண்ட் இருக்கும், திறமை இருக்கும், நல்ல டேலண்ட் இருக்கும். அடுத்தவங்களோட அந்த புதன் ஆதிக்கம் பெற்றவங்க நல்லா இருக்கவங்களுக்கு பாருங்கள் திறமை அதிகமாக இருக்கும். இந்த ஆடிட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க, அந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த உயரதிகளாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த ஹெச்ஆராக இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தமாக எல்லாமே புதன் தாங்க. அது எல்லாமே ஒரு நிர்வாகம் பண்ணுறாங்க, அந்த நிர்வாகம் சம்மந்தப்பட்டதுன்னா சூரியன் உங்களுக்கு கூடவே புதன் காம்பினேஷன் நல்லா வந்துட்டால் அந்த நிர்வாகத்துலேயும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் எப்போ பார்த்தாலும் சிஸ்டம்லேயே உட்காந்துருப்பாங்க. பெரிய வேலையே இருக்காது, அலட்டிக்காத வேலை தான் இருக்கும். மூளைக்கு மட்டுமே தான் அவங்க வேலை கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் புதன் ஜாதகத்தில் கெடாமல் ராகுவோட சனியோட செவ்வாயோட கெடாமல் இருப்பார் புதன். அப்படி இருக்கவங்க தான் அந்த மாதிரி ஃபீல்டில் ஜெயிக்க முடியும். அப்போ இந்த புதன் வந்து எந்த கட்டத்தில் வேணால் இருக்கலாம். 12 ராசியில் 12 கட்டத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் வேணால் பிறந்திருக்கலாம். அந்த எந்த லக்னத்திலிருந்து புதன் எங்கே இருந்தாலும் நல்லது பண்ணுவாருங்க. ஏன்னா அவர் பச்சோந்தி கிரகம், அவர் நல்லவரோட சேர்ந்தால் ரொம்ப நல்லது பண்ணுவார். கெட்டவரோட சேர்ந்துட்டாருன்னா அவர் மாதிரி கெடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா புதன் வந்து பச்சோந்தி கிரகம். இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே சொல்கிறது, மாற்றி மாற்றி பேசுகிறது, இதெல்லாமே புதன் தான். அவர் நல்லவரோட சேர்ந்தால் நல்லபடியாக கொண்டு போவார் வாழ்க்கையை. கெட்டவரோட சேர்ந்தால் அது வேறு மாதிரி கொண்டு போகும், புத்தி கிரிமினலாக யோசிக்க வைக்கும். புதன் கெட்டு போனவங்க பாருங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ண முடியாது,
பேசி பிழைக்க முடியாது, அந்த தொழில் பண்ண முடியாது, மார்க்கெட்டிங் ஏஜென்சி பண்ண முடியாது. அந்த புரோக்கரேஜ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, கமிஷன் மூலமாக சம்பாதிக்கிறவங்களாம் பாருங்கள், அது புதன் ஆதிக்கம் பெற்றவங்க தான். அப்போ அந்த புதன் திசை நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த துறையில் ஜெயிப்பாங்க, அதில் மாற்றமே கிடையாது. அப்போ புதன் எங்கே இருக்கணும்னா பார்த்தீங்கன்னா 12 இடத்துல எங்கே வேணால் இருக்கலாம். ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கலாம், 8ஆம் இடத்துல இருக்கலாம், 12ஆம் இடத்துல கூட இருக்கலாம், தப்பே கிடையாதுங்க. ஆனால் பாவகிரகங்களோட சேரக்கூடாது. இப்போ லக்னத்தில் புதன் இருக்கவங்க நல்ல ஒரு நல்லா பேசுவாங்க, நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கும், டைமிங் காமெடி இது பண்ணுவாங்க, இவங்க பேசினாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்கும், அந்த ஈர்க்கக்கூடிய சக்தி, அந்த கெப்பாசிட்டி இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அதேமாதிரி அந்த 5ஆம் இடத்துலலாம் புதன் இருக்கலாம், ரொம்ப நல்லது. ட்வின்ஸ் பிறக்கிறது, ரெட்டை குழந்தை பிறக்கிறதெல்லாம் 5ல் இருக்கிற புதன் தான். 6ஆம் இடத்துலலாம் புதன் இருக்கலாம். 12ஆம் இடத்துல புதன் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறது, அந்த புதன் தசையில் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறது எல்லாம் அந்த புதன் தசையில் கொடுக்கும். 10ஆம் இடத்துல புதன் இருந்துச்சுன்னா தொழிலில் லாபம், வளர்ச்சி, தொழிலில் முன்னேற்றம், பல தொழில் பண்ணுறது. ஏன்னா புதன் 10ல் இருக்கவங்களாம் பாருங்கள், அந்த புதன் தசை வரும்போது 1க்கு 2 3 தொழிலெலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த புதன் தசையில் கொடுக்கும். 8ஆம் இடத்துல புதன் இருந்து நல்ல கிரகத்தோடு இருந்துச்சுன்னா திடீர் அதிர்ஷ்டம், ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது, லாட்ரியில் ஜெயிக்கிறது, இது எல்லாத்துக்கும் கிடைக்காது. லட்சத்தில் கோடியில் தான் ஒரு சில பேத்துக்கு அந்த அமைப்பு வரும். அது இந்த புதன் நல்லா இருக்கவங்களுக்கு மட்டும்தான். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், சரிங்களா? அதனால் புதன் கெடாமல் இருக்கணுங்க. ராகோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு புதன் கண்டிப்பாக கெட்டுருவார். புதன் ராகு மாதிரி உங்களுக்கு இதாக போனனால, இருள் கிரகத்தோடு சேர்றதுனால கண்டிப்பாக புதன் வேலை செய்யுது. நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், ஒரு சில பேத்துக்கு இந்த சொரியாசிஸ் பிரச்சனை, தோல் பிரச்சனை, நரம்பு சம்மந்தமான பாதிப்பெல்லாம் வருது பார்த்தீங்களா? அது அவங்களுக்கெல்லாம் அந்த புதன் ராகு, புதன் சனி, புதன் செவ்வாய் இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகளே வரும். எந்த லக்னத்துக்கு புதன் தசை நடத்தவே கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னத்துக்கு புதன் திசை வரவே கூடாதுங்க. நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தீங்களா, 17 வருஷம் புதன் திசை பிரச்சனை தான். அவர் வேறு ஒரு அமைப்பில் உட்காந்துருக்கணும். அது 6ஆம் இடத்துலலாம் உட்காந்துட்டாருன்னா வாழ்க்கையே போராட்டம் தான் 17 வருஷம். அதே மாதிரி விருச்சக லக்னத்துக்கு புதன் 8ஆம் இடத்துலலாம் போய் உட்காந்துட்டாருன்னா ஆயில மட்டும் கொடுத்துருவார். ஆனால் அந்த 17 வருஷம் படாத பாடு பட்டுருவாங்க. ஏண்டா வாழ்கிறங்கிற மாதிரி இந்த புதன் திசையில் கொடுக்கும். நண்பர்களால் பிரச்சனை, விரோதம், நம்பிக்கை துரோகம் எல்லாம் அந்த புதன் திசையில் கொடுக்கும். விருச்சக லக்னத்துக்கும் மேஷ லக்னத்துக்கும். மற்ற லக்னத்துக்கெல்லாம் புதன் ஓரளவுக்கு நல்லது பண்ணுவாருங்க, சரிங்களா? அது முக்கியமாக நல்லது பண்ணக்கூடிய லக்னம் என்னென்னா, ரிஷப லக்னத்துக்கு புதன் நல்லாயிருக்கும், மிதுன லக்னத்துக்கு புதன் நல்லாயிருக்கும், கன்னி லக்னத்துக்கு நல்லாயிருக்கும், துலாம் லக்னத்துக்கு நல்லாயிருக்கணும், மகர கும்ப லக்னத்துக்கு அந்த புதன் தசை ரொம்பவே நல்லாயிருக்கும். மற்றபடி தனுசு லக்னத்துக்கு கூட புதன் தசை ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அவர் 7ஆம் இடத்துல சம்மந்தப்படக்கூடாது. 7ஆம் இடத்துல இருந்தால் கூட வேறு கிரகங்களோட சம்மந்தப்பட்டாருன்னா அந்த புதன் தசை நல்லாயிருக்கும். மீன லக்னத்துக்கும் புதன் 7ல் இருக்கக்கூடாது. பாதகாதிபதியாக வேலை செஞ்சிருவார். அவர் நல்லா செய்கிற மாதிரி செஞ்சு பாதகத்தையும் செஞ்சிருவார். நம்மளுக்கு எதாக இருந்தாலும் நம்மளுக்கு சாதகமாக இருக்கணும், பாதகமாக இருக்கக்கூடாது. பாதகம்னா என்ன, கெட்டது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ தனுசு லக்னமும் மீன லக்னக்காரங்களும் புதன் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி வேலை செய்வார். அவர் 7ஆம் இடத்துலலாம் இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக பாதகத்தை செஞ்சிருவார், அதில் மாற்றமே இல்லை. மேஷ லக்னத்துக்கும் விருச்சக லக்னத்துக்கும் புதன் பெருசாக யோகத்தை செய்யாது. அவயோக கிரகமாக இருக்கிறனால, எதிரி கிரகமாக இருக்கிறனால துன்பத்தை மட்டுமே விருச்சகத்துக்கும் மேஷத்துக்கும் கொடுக்கும். அதனால் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, புதன் தசை இப்போ வந்துருச்சா, உங்கள் வயசு என்ன? ஏன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதன் தசைலாம் கிட்டத்தட்ட 45 50 வயசுக்கு மேலே தான் வரும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு 40 46 47க்கு மேலெல்லாம் புதன் தசை வரும். விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே குரு திசை, அப்புறம் சனி திசை. உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 வயசுக்கு மேலெலாம் உங்களுக்கு புதன் திசை வந்துடும். விசாக நட்சத்திரம் 30 வயசுக்கு மேலெலாம் உங்களுக்கு புதன் திசை தான் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு. அதனால் வயசு என்னென்னு பார்க்கணும், என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், புதன் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா அன்ஃபேவரபுளாக இருக்கா, உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாரா கெட்டது செய்ய போகிறாரா, இது பொறுத்து தாங்க ஒரு மனுஷனை வாழ்க்கையை இருக்கும். தசாபுத்தி மீறி ஒன்றும் பண்ண முடியாது. கோச்சார பலன்கிறது வான்மண்டலத்தில் இப்போ வான்கிரக மண்டலத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் பிறப்பு ஜாதகம் அந்த கிரகங்கள் மீறி ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதுதான் நம்மளை வழி நடத்தும். புதன் நல்லா இருந்தால் உங்களுக்கு நல்லபடியாக வழி நடத்தும். நல்லா பிஸ்னஸ் பண்ணுவீங்க, நல்லா பேசி சம்பாதிப்பீங்க, கமிஷன் மூலமாக சம்பாதிப்பீங்க, ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிற, ஸ்டாக் மார்க்கெட்டு, இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கு, சமூக ஊடகங்கள் அந்த ஃபேஸ்புக்கு, அது இன்ஸ்டாகிராம், அந்த யூடியூப்பில் சம்பாதிக்கிறவங்களுக்குலாம் பாருங்கள் புதன் நல்லா இருக்கணும். அப்போ தான் அந்த பேசி சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். புதன் கெட்டு போனவங்களுக்கு அந்த அமைப்பே கிடைக்காதுங்க. திறமை இருக்கும், ஆனால் வெளிக்கொண்டு வர முடியாது. அடுத்தவங்க ஜெயிச்சுட்டு போவாங்க, இவங்களால ஜெயிக்க முடியாமல் போயிடுவாங்க. யார்? புதன் கெட்டு போனவங்களுக்கு. அதனால் ஜனன ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்காரா கெட்டு போயிருக்காரா, இப்போ உங்கள் வயசு என்ன எதுன்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து துலாம் ராசிக்காரங்க தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஆனால் புதன்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம், சின்ன கிரகம் தான், ஆனால் பல வேலை பண்ணிட்டு போயிடும். அதுதான் புதனோட அமைப்பே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரி தமிழரசன். நன்றி, வணக்கம்.